அவருடைய அந்த 37 வயசுல. ஆனால் 1973 அவர் முதலமைச்சராகிறார். அது எப்போ? அப்போ போட்ட விதை எங்க? உன்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க போடுங்க சார். பட் நான் என்ன தெரியுமா சொல்றேன், அது நீங்க போட்டீங்கன்னா அந்த தகுதி எவ்வளவுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதை மட்டும் போட்டு ஒரு 39 வயசுல அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கல. 38 வயசுல விதை போட்டாரு, அதுக்காக வழிவகுத்தாரு. சினிமாவில் நடிச்சாரு. அவர் ஒரு சினிமாலையும் எப்படி நடிச்சாரு? மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி தான் நடிச்சாரு. ஆமா. சோ அவர் முதல்ல வந்து ஒரு இடத்தை இங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதாவது திருச்சிக்கு போக வேண்டும் என்று முடிவு பண்ணி நீங்க திருவள்ளூர் ரோட்ல போனீங்கன்னா திருச்சி போய் வர்றதுக்கு ஏன்னா நீங்க கரெக்டாக சரியாக இங்க இருந்து விழுப்புரம் போய் இந்த பக்கமா தான் போகும். அதை வந்து லட்சியம் எங்கு போய் அடைய வேண்டும் என்பதை கோல் நிச்சயப்படுத்தணும் இல்லையா? இளைஞர்களுக்கு முதல்ல கோல் நிச்சயம். நான் இந்த நீங்க வந்து கார் வாங்கணுங்கிற ஆசையே இல்லைன்னா காரை பத்தி உங்களுக்கு நீங்க வந்து முதல்ல நீ என்ன வாங்கணும்னு நீங்க நினைக்கிறது இல்லை, உன் ஆழ்நிலை மனசுக்கு தெரியும். யூ அட்ரஸ் யுவர் மைண்ட். நான் வந்து நீ பேசுறது இல்லை, கான்சியஸா செய்யறது வந்து சிலது நடக்கும் சிலது நடக்காம போகும். பட் நீ உள்ளுக்குள்ள நீ ஏன் சொல்லுவாங்க யூ சின்ன ப்ராப்ளம் இருக்கும். நீங்க சொல்றீங்கல்ல சின்ன ப்ராப்ளம், நைட் தூக்கத்துக்கு முன்னாடி நீங்க அந்த ப்ராப்ளத்தை சொல்லிட்டு படுங்க, மற்ற நாள் உங்களுக்குள்ள இருந்தே அது சொல்யூஷன் வரும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. பொலோனியம் தியரியில் மேடம் கியூரி ஷி வாஸ் ஸ்டக். அவளால் பண்ண முடியல. அந்த கடைசி தீசிஸ் எழுதி முடிகிறது. ஸோ அப்போ என்னாச்சு, ஷி அட்ரஸ்ட் அவங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு அட்ரஸ் பண்ணி படுத்துட்டாங்க. மற்ற நாள் காலையில் எழுந்து பார்க்குறாங்க, தன் கையாலேயே அந்த தீசிஸோட இன்ஃபரன்சஸ் எழுதி முடிக்கப்பட்டிருக்கு. இது இருக்கு, இது ரெக்கார்டில் இருக்கு. இன்னும் உங்க ஆதிசங்கர் கூட பார்க்கலாங்க. ஆதிசங்கர் எப்படி போனாரு? அது பேர் கூடு விட்டு கூடு பாயுதுன்றாங்க. தட் இஸ் நாட், தட் இஸ் யுவர் கேப்பபிள் ஆஃப் யுவர் அன்கான்ஷியஸ் மைண்ட் டு கோ அவுட் ஆஃப் யுவர் பாடி. உங்க அன்கான்ஷியஸ் மைண்ட் உங்க பாடி விட்டு வெளில போய் அது சாதனைகளை படுத்து வரும். இப்போ நம்ம பார்க்குற எல்லா பெரிய லீடர்ஸும் அவங்களுக்குள்ள பெரிய லீடர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்கள அறியாமலே தே ஹேவ் டைரக்டட் தி அன்கான்ஷியஸ் மைண்ட் டு ஒர்க். இல்லாட்டி இது நடக்க சாத்தியமே கிடையாது. 100%. முதல்ல வந்து உங்களுக்குள்ள வந்து அந்த நீங்கள் என்னவாக வேண்டும் என்கிற விருப்பத்தை விதைக்க வேண்டும். அதை நோக்கி பயணிக்க வேண்டும். தட் இஸ் கால்ட் அஃபர்மேஷன். நீ அது சொல்லினே இரு, நான் இது ஆக போறேன், இது ஆக போறேன், இது ஆக போறேன். ஆவரே இல்லையா பாரு, டெஃபினட்டா நடக்கும். ஏன்னா இது நீங்க செய்யறது இல்லை, இது காலங்காலமா வரும். இது இப்போ எனி பவர் எது எக்ஸ்டர்னலா இருந்தா ஒரு 700 கோடி பேர் எப்படி இருக்க முடியும்? ஏதோ சம் ஃபோர்ஸ் இஸ் இன்சைட். உள்ளுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு மந்திரம் உள்ள இருக்கு. அதுதான் ஒரு இண்டிவிஜுவலையும் ஒரு மனிதனையும் இயக்குகிறது. அதுதான் ஒரு தந்தையை இழந்து தாயாருடைய வறுமையோடு போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே வந்த ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் அவார்டு வாங்கினார். 2 ஆஸ்கார். எப்படி தன்னுடைய இளம் பருவத்திலே அவருடைய லட்சியம் எல்லாம் கனவு எல்லாம் அதே தான் இருந்தது இல்லையா? 35 வயசுல 33 வயசு வரைக்கும் தண்ணி குடிச்சார் இளையராஜா. 33 வயசு இருக்கலாம். எப்படி திடீர்னு ஒரு 17 வருஷம் தமிழ்நாடு மக்களே ஆட்கொள்ள முடியுது? அட்ரஸ் இஸ் நியூராலஜி. ஆமா, அதுதான் நீ இதை நான் வந்து எப்போ சொல்றேன்னா, நான் என்எல்பி தெரிஞ்சவன்னு சொல்றேன். பிகாஸ் அவங்க ஈவன் மிஸ்டர் யூ கேன் ஈவன் அட்ரஸ் யுவர் நியூராலஜி, யுவர் நியூ டு டெல் வாட் யூ வாண்ட். எனி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாம் ஆயிருக்காங்க, அவங்களால பேச முடியலன்னா அவங்கள போய் யூ கேன் கியூர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு ஃபோபியா, கரப்பாம்பூச்சி ஃபோபியா, பள்ளி ஃபோபியா மாற்றலாம், எல்லாரையும் மாற்றலாம். அவங்களுக்கு போய் அந்த தட் கால் சப்மோடாலிட்டிஸ்ன்னு பேர். அதில் போய் அவங்கள தே ஹேவ் டு பி ட்ரெயின்ட் டு see so much of cockroaches, so much of police, so they will be free. ஸோ ஒரு ட்ரைனிங்னாலே எப்படி பண்ண முடியும்னா இவங்களுக்கு நேச்சுரலாக வரும். இப்போ நீங்கள் சொல்கிற பெரிய அவங்க ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். தே அட்ரஸ். கமல்ஹாசனே என்ன சொல்கிறாரு, அவங்க அப்பா அம்மா அவங்க பர்த்தும் போது தே தாட் தட் அவன் ஒரு பெரிய ஆக்டராக வரணும்னு நினச்சாங்க. நினைக்கிறது இல்லை, விதைச்சாங்க. நீ நினைக்காத விதை, நீ விதைச்சா நடக்கும். ஏன்னா இது மேலே இருக்கிறது வந்து ஃபர்டைல் லேண்ட். நீ கெட்டது வச்சா கெட்டது தான் வரும், நல்லது வச்சா நல்லது. இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஃபிலாசபிக்கலாக சொன்னீங்க. ஆட்டிடியூடாக நம்ம எப்படி மாற்றுறது? எஸ், திஸ் இஸ் வாட் ஐ சே. இட் இஸ் நாட் philosophy. I am totally talking of science. I am talking of neuroscience. I am talking of neurology. Everything is addressed only to neurology. நியூரலஜி அட்ரஸ் பண்ணாதான் உங்களுக்கு வெற்றி.
அதை நீங்கள் வந்து சில பேர் சட்டிலாக செய்கிறாங்க, சில பேர் தியானம்னு சொல்கிறாங்க. நீங்கள் தியான பயிற்சி பண்ணுங்க, அது சொல்ல மாட்டாங்க. தியான பயிற்சி பண்ணால் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வருது? எல்லாம் how do you de-stress yourself doing தியானம்? இதுதான் இப்போ ரீசன். பிகாஸ் யூ ஹேவ் ஒரு நாளைக்கு வந்து நமக்குள்ள 3000 limbs of thoughts வரும். ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 70,000 தாட் வரும். comes into your mind. How to control? By doing these type of இது மாதிரி ப்ராக்டிஸ் நம்ம பண்ண 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 அந்த தாட்லாம் கம்மியாகும். சீர்படுத்த முடியும். டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்த முடியும். ஆமாம், டிராஃபிக் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அது கண்ணு எடுத்தோன்னா மனசு அடங்கும். ஸோ நீங்கள் சொல்கிற 4 லெவல் ஆஃப் மைண்ட் இருக்குது சார் நம்மளுக்கு. நீங்கள் பேசினே இருக்கும்போது தட் இஸ் கால் த பீட்டா மைண்ட், உங்களுக்கு தெரியும். தென் யூ ஹேவ் டவுன், யூ ஹேவ் ஆல்ஃபா மைண்ட், தென் யூ ஹேவ் தி தீட்டா மைண்ட், தென் தி டெல்டா மைண்ட். நான் சொல்கிறது வந்து தீட்டா அண்ட் டெல்டா. இது இருக்கலாம் ஆல்ஃபாவை இருக்கலாம் பேசியிருக்காங்க. பட் தீட்டா அண்ட் டெல்டா இஸ் மோர் யுவர் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் மோர். அங்கே தான் வந்து இன்டெலிஜென்ஸ் எக்கச்சக்கமாக வேலை செய்யும். அதை நம்ம வெளிக்கொண்டுடலாம். அது எப்படி வெளிக்கொண்டுடலாம்ன்றது தான் இந்த பயிற்சி. இன்னும் நான் சொல்கிறேன், யூத் கேன் ஈஸிலி நம்ம டாஸ்மாக் போகாதன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்களோட விருப்பம். அது உணர்வு அவங்களுக்குள்ளேருந்து தான் வரும். நம்ம எதாவது அச்சீவ் பண்ணோம், நம்ம எதாவது செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு கைடு பண்ணுறதுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. தெர் இஸ் நோ, யாரும் கிடையாது இன்னைக்கு கைட் பண்ணி அவங்கள ஒரு சீரான பாதைக்கு எடுத்துன்னு போகிறது. அதுக்கு நம்ம சில முயற்சிகள் எடுத்து பண்ணுவோம். How to best do it? See, everybody has to join and do it. அது பண்ணா இன்னைக்கு நம்ம கையில டேட்டா இருக்கு. டேட்டா தட் இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி. இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்யூனிகேஷன்ஸ் பழைய மாதிரி சிக்கலாக இல்லை. இன்னைக்கு வந்து உங்களுக்கு விக்கிபீடியாவில் தேடினீங்கன்னா எந்த விதமான ஒரு கலைக்களஞ்சியம் லைப்ரரிக்கு போய் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க இல்லை. கூகுளில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விவரங்களும் கோடிக்கணக்கான பேர்களால் சேகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா தகவலும் இருக்குது. எல்லா விஷயங்களும் இப்போ வந்து உள்ளகைக்குள்ள உங்களுக்கு செல்போன்லேயே வந்து உங்களுக்கு இப்போது காலையில் ஒரு தீ விபத்தில் எத்தனை பேர் என்ன ஆக்சிடென்ட் எவ்வளோ பொருள் சேதம்ங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் கையில் வந்துடுது. உள்ளங்கைக்குள் உங்களுக்கு உலகம் வந்துருச்சு. அதனாலேயே வந்து பல நெருக்கடிகளும் வந்துடுது இல்லையா? இப்போ இந்த இளைஞர்கள் இந்த நவீன யுகத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த பழைய காலத்து முறைகள் எல்லாம் செய்வாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? சரி, கம்யூனிகேஷன்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் நீங்கள் தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வர்பல் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு கம்பேரருங்க, ஹவு டு யூ அட்ரஸ், நீங்கள் உங்களுக்குன்னு சில வரைமுறைகள். ஆமாம், எப்படி பேசணும், எங்கே மாடுலேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் வர்பல் கம்யூனிகேஷன். நான் வர்பல் கம்யூனிகேஷன் இன்னைக்கு கார்பரேட்டில் பெரிய லெவலில் பேசுகிறாங்க. நான் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், யுவர் பாடி லாங்குவேஜ், தட் இஸ் பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் போஸ்டர், யுவர் ஜெஸ்டர், நீ பாஸ்டர்னா நீ எப்படி உக்காந்துருக்கன்னு வச்சு பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம். யுவர் ஜெஸ்டர், யுவர் சைன்ஸ், யுவர் சிம்பிள்ஸ், அதெல்லாம் பார்க்குறாங்க இன்னைக்கு. ஆல் தீஸ் திங். தென் தேர் இஸ் தீஸ் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். கம்யூனிகேஷன் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கண் குருடு ஒரு பையனுக்கு, அவன் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாடி படிக்கட்டு கீழே உக்காந்துருக்கான். கண் குருடு, அவன் ஹேட்டு போட்டு அந்த ஹேட்டில் எழுதியிருக்கான் நான் வந்து குருடு அப்படின்னா. அந்த ஹேட்டு கீழே வச்சுருக்கான். பைசா ஏதோ ஒரு 2 சில்லறை. அப்போ ஒருத்தர் வந்தார், வந்து அந்த ஹேட்டை எடுத்துட்டு அவர் ஏதோ எழுதிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் சில்லறை நிறைய விழ ஆரம்பிச்சது. அவன் சாயந்தரம் வந்தார், அந்த எழுதி வச்சார். அந்த ஸ்டெப்ஸை பார்த்தோன்னே அவன் காதை கண்டுபிடிச்சிட்டான் என்னன்னு. சார் ஏதோ மாற்றி எழுதி வச்சிங்களே, என்ன இது ரொம்ப என்ன விஷயம் எழுதி வச்சிங்க? இல்லைப்பா அதே தான் எழுதினேன், நீ உன் கண்ணு குருடுன்னு எழுதினேன், நான் வந்து இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குது இன்னைக்கு, என்னால் பார்க்க முடியவில்லைன்னு எழுதினேன். ஸோ அந்த வேர்டு, ஸோ தட் வேர்ட் எஸ் அட்ரஸ்ட் எம்பத்தி. சி, எம்பத்தின்றது வந்து என்ன? இட் இஸ் நாட் சிம்பத்தி, இட் இஸ் எம்பத்தி. ஐயோ அந்த பையனுக்கு கண்ணு தெரியலையே, நம்ம அந்த பொசிஷனில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி தான் நிறைய பேர் அந்த காசு பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கம்யூனிகேஷன் டுடே. கம்யூனிகேஷன் ஷுட் டிரான்ஸ்லேட் இன்டு யுவர் ஆக்ஷன். உங்களுடைய என்ன நினைக்கிறீங்களோ அது சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் கூட பார்க்குறேன், ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது எனக்கு. ஃபோன் பண்ணு, சார் இது மாதிரி ஏதோ ஒரு காருன்னு கேட்குது. கோஹெட்னு வச்சிடுச்சு ஃபோனு. கோஹெட்னு சொல்கிறேன், வச்சிடுச்சு. ஷி ஷுட் கம்யூனிகேட், அட்லீஸ்ட் தமிழில் பேசணும். நான் சொன்னேன் மேலே பேசுமா அப்படின்னா, நான் கோஹெட்னோடனே அது ஏதோ ஒரு இது போல இருக்கு. நான் திருப்பி ஃபோன் பண்ணேன், நம்ம கோஹெட்னு சொன்னேன். இல்லை சார் கோ அவுட்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் எப்படி புரிந்து கொள்ளுங்க? ஸோ ரொம்ப நிறைய பேருக்கு they have to listen.
நீங்க பெரிய லெசன் சார். இஃப் யூ ஹேவ் டு லேர்ன் யூ ஹேவ் டு லிசன். நீங்க கேட்காம கத்துக்க முடியாது. சரி. நீங்க நீங்க லிசன் பண்ணீங்கன்னாவே நீங்க ஒரு பெரிய பேச்சாளர் ஆயிடும். ஏன்னா நீங்க கேட்க 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 யூ கெட் லாட் ஆஃப் vocabularies. அங்கேருந்து வேற உங்களுக்குள்ள இருக்கிற vocabularies அதை நீங்க காயின் பண்ணி நீங்க நிறைய செய்யலாம். லிசனிங், வர்பல், நான் வர்பல், ஆல் திஸ் மேக்ஸ் இன்டு கம்யூனிகேஷன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி. ஆக வந்து இந்த இளைஞர்கள் மத்தியிலே முதலில் வந்து தங்களுடைய விருப்பத்தை விதைக்க வேண்டும், அந்த விருப்பத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். எஸ், விருப்பத்தை அடைவதற்கான ஆசையை அந்த அடிமனதிலிருந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு இளைஞரும் தங்களுடைய இலக்கை அடைய முடியும் என்று, இது வந்து இயல்பாகவே இதுக்கு வந்து மாத்திரையோ மருந்துகளோ வேற எந்த விதமான இது தேவையில்லை. நீங்கள் தொடர் பயிற்சியின் மூலமாக எப்படி ஓட்டப்பந்தயத்திலே ஜெயிக்க முடிகிறதோ அல்லது ஒரு கிரிக்கெட்லேயே வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆக முடிகிறதோ அது மாதிரி தொடர் பயிற்சி. நீங்க சொல்லுகிற ஒரே விஷயம், இந்த NLB என்பது தொடர் பயிற்சி என்பது நீங்கள் உங்களுடைய இலக்கு நோக்கிய பயிற்சி, உங்களை மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிற பயிற்சி. இந்த மாதிரியான பயிற்சிகள் தான். இல்ல ஒரு ரோல் மாடல் வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. அந்த ரோல் மாடலை வச்சுன்னு யூ கேன் மிரர் தட். நான் தப்புன்னு சொல்வேன். நீங்க சொன்னீங்கல்ல எம்ஜிஆர், மிரர் பண்ணு, நீ அவரை மாதிரி ஆகணும்னு நினை, டெஃபினட்டா நீ விதைச்சேன்னா ஆக. சரி, சரியாக சொல்ல. அதாவது இவ்வளவு நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கான பல்வேறு விஷயங்களை மருந்து மாத்திரை இல்லாமலே நீங்களே உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உங்களை வளப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு நல்ல ஒரு மனித வள மேம்பாட்டுக்கான ஒரு நல்ல ஆலோசனை சொன்னீர்கள். அதாவது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் என்று சொன்னார், படத்தில் சொன்னார். அவர் நடத்தி காட்டியதாக மக்கள் நம்புகிறார்கள். இப்படியான லட்சியங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த லட்சியங்களை நோக்கி முயற்சிக்க வேண்டும். முயற்சி தான் உயர்வு, முயற்சி தான் வாழ்க்கை, முயற்சி தான் வெற்றி. நன்றி, வணக்கம்.